அப்புறம் இதெல்லாம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பைக்கு பாருங்கள் எல்லாம் சூப்பர் ஆகிடுச்சிங்க. ஐயோ, இந்த மட் ஃப்ளாக் போட்டுட்டு எனக்கு வந்து கீச்சடெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்ல, அதனால வந்து இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆக்சுவலி வந்தாச்சு இங்கே இந்த ரேடியம் போட்டுட்ருக்க ரிம்க்கு. அதுக்கப்புறம் வந்து பைக்கோடைய எவ்வளோ இங்கே வந்து இந்த கார்னர்ஸுங்க இருக்குது இல்லை, இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் போய் போடுறேன். கொஞ்சம் வந்து பைக் அப்டேஷன் ஓடும். சரி, இப்போ ஃபைனலியாக வந்து வீடு சீக்கிரம் வரப்போகுது. நெக்ஸ்ட் ரைடோடைய அப்டேட்டு என்னென்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன், போஸ்ட் போட்டிருப்பேன் நான் இந்த மாதிரி. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வீட்டில் தான் இருக்கேன். சரி, வந்து கொஞ்சம் வந்து பைக்குக்கு வந்து வேலை இருக்குது. எனக்கு எது நான் வந்து பிபிஎஃப் போட்டுக்கிட்டு இருந்தேனோ அது திரும்ப வந்து ஒரே ஒரு வாட்டர் வாஷில் நேபாள் ட்ரிப்புக்கு அப்புறம் வாட்டர் வாஷ் நான் எப்போ பண்ணணும், அப்போ அது வந்து பூரா வந்துடுச்சு. சரி, அவங்களுக்கு நான் கால் பண்ணேன், பேசினேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, என்னடா நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு. சரி, சாரி கேட்டாங்க, சொன்னாங்க வாங்க சார் நம்ம வந்து போடலான்னு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. காசு போட்டு கொடுங்க, நல்லவங்க வந்து குவாலிட்டியுடைய ப்ராடக்ட் காமிச்சு கொடுங்க, ஆனால் இப்படி வந்து மோசமாக ஆகிருக்குன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. காசு போட்டு கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, அதுதான் கொஞ்சம் வந்து ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தது. அதுக்கு தான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் முடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே வந்து ஒரு ஹைட்ரேஷன் பேக் வாங்கணுமா இருக்குது, ஒரு வந்து தெர்மல் லைனர் அது வாங்கிட்டு கரோல் பாக் தான் போயிட்டுருக்கேன். வாங்கிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, எப்போ போகலாம், மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே இல்லாட்டி டியூஸ்டே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு. ஆக்சுவலி வந்து நான் கிர் நேஷ்னல் பார்க் குஜராத் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஆசமான இடம். மோசமான இல்லை, ஆசமான இடம். இந்த சமயம் தான் ரொம்ப வந்து அங்கே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து வைல்ட் லைஃப் எவ்வளோ மிருகங்கள்லாம் இருக்கும், மோஸ்ட்லி வந்து லைன்ஸ் தான். அதுங்க வந்து இந்த சமயம் வந்து வெயிலுக்காக வெளியே வர டைம் இதெல்லாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வின்டர், அதனால தான். சரி, இதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் போகும்போதும் வரும்போதும் ரொம்ப நல்ல நல்ல இடத்துக்கு எல்லாம் நம்ம போவோம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இப்போதுக்கு வாங்க நம்ம போயிட்டு வருவோம். ஓகே, குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வேறு லெவலாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க எதிர்பார்க்குறேன் நான். அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே, நேபாளிலேருந்து திரும்பி ஒரு 2 நாள் ஆச்சு. என்ன அப்டேட்னா, ஆக்சுவலி இந்த வண்டி நம்ம புதுசு வாங்கி நெக்ஸ்ட் டே கொண்டு போய் நான் தீபாவளி அன்னைக்கு இது ஃபுல் ஆக்சசரிஸ் எல்லாம் நான் போட்டேன். அந்த சமயம் நான் வந்து பைக்குக்கு நான் வந்து பிபிஎஃப் கூட பண்ணேன் நான். அது என்ன அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பிபிஎஃப் பண்ணி வச்சுருக்கான். ஜஸ்ட் நேற்றுக்கு தான் நான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன். பூரா அந்த லேமினேஷன் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. 1500 rupees வந்து வரும். ஒரு ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு டேங்க்கில். அப்புறம் வந்து சைடில் அந்த பெட்ரோலுக்கு இது எங்கே அந்த இது இருக்குது பேட்டரி எல்லாம், ஜஸ்ட் அங்கே தான் போடணும் இருந்தது. அதுக்கு போய் 1500. இல்லை, என்ன ஆயிடுச்சு இப்போ இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹார்ட்லெஸ் ஆகிட்டு இருக்காங்க, மனசே இல்லை, எல்லாம் செல்ஃபிஷ். ஜஸ்ட் என்னுடைய வேலை ஆச்சா பஸ் அது போதும், வேற எவனே எப்பவுமே சாப்பிட்டோம்னா எனக்கு தேவையில்லை. அது ரைடிங் ஆகட்டும், இல்லை மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், என்னென்ன ஆகட்டும், சூழ்நிலைவாதிங்க எல்லாரும், எல்லா சூழ்நிலைவாதி குச்சுங்க. ஹிந்தியில் ஒன்று சொல்லுவாங்க, பாடமே ஜனதா மேரா காம் பந்தா பஸ். அதுதான் எவனாச்சும் எப்படின்னா போட்டோம்டா. ஆனால்
ஆனால் என்னுடைய வேலை ஆகுதா பஸ் அது மட்டும் போதும். இப்படி ஒரு மோசமான ஒரு உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ காசு போட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை கேரண்டி இருக்குது நீங்கள் வந்துடுங்க. அப்போ நீ வந்து அடிக்கடி எனக்கு வந்து இப்படியே கூப்பிட்டு நான் மோசமான நீ பொருள் போடுவியா, நான் வந்துட்டே இருக்கணுமா? என்ன ஆச்சு இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாம் புரியல. காசு போடுறோம், ஆனால் தகுந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது சரியா. போராட்டம் செம்ம போராட்டமாக இருக்கு. சில சமயம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், கோபம் வருது. அந்த கோபத்தினால வாயில என்னென்னவோ வார்த்தைங்களை வந்துருக்கு. வரக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம நியாயமாக நடக்கிறோம், ஆனால் நம்ம கூட யாருமே நியாயமாக நடக்க மாட்டேங்கிறாங்க. அது யாருன்னு ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஃபேமிலிக்காராகட்டும், எவனாச்சும். ஓகே, அப்புறம் இப்போ நான் கரோல் பாக் போயிட்டு இருக்கேன். வாங்க, கரோல் பாக்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் என்னென்ன இதில் சேஞ்சஸ் பண்ணேன், அப்புறம் என்ன எனக்கு வாங்கினமா இருக்குன்னு. ஓகே, சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கரோல் பாக் போவோம். ஃபஸ்ட்டு நான் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போய் மாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரோல் பாக் போவேன் நான். ஓகே, இந்த லூசு பயணிகிட்ட மாட்டிக்கிட்டு ஆக்சுவலி வந்தாச்சு. இங்கே இந்த ரேடியம் போட்டுட்ருக்க ரிம்க்கு, அதுக்கப்புறம் பைக்கோடைய எவ்வளோ இங்கே இந்த கார்னர்ஸுங்க இருக்குது. இல்லை இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் போய் போடுறேன். கொஞ்சம் பைக் அப்டேஷன் அவ்வளோதான், அதிகமாக இல்லை. அது இதெல்லாம் இருந்துச்சுல்ல பிபிஎஃப், அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போது இங்கே ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு பிபிஎஃப்து ப்ராப்பர். மட்லாக் போட்டுட்டேன். எனக்கு கீச்சடெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்ல, அதனால இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். कितना का लगा? ये प्राइस दूसरा लगा 900 का है। अलग से क्लैंप लगा क्या आपको? हाँ यूट्यूब है। हाँ यूट्यूब है। हाँ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு ஒரு தெர்மல் லைனர் ஒன்று, செயின் லூபிங்கு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைட், அப்புறம் இதெல்லாம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பைக்கு பாருங்கள் எல்லாம் சூப்பர் ஆகிடுச்சின்னு. ஐயோ செம்ம டாப்பாக இருக்குது, செம்ம டாப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது போட்டுட்டு இன்னும் நல்லா ஆயிடுச்சு. வாவ், ஆசம். சரி வாங்க போகலாம். இப்போ இங்கேருந்து
நேராக நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுக்குவோம், ஏன்னா 3 மணிக்கிட்ட ஆக போகுது. இதுதான் கரோல்பாக் டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வரீங்களோ கரோல்பாக் வாங்க, பைக்கை சூப்பராக ஜம்முன்னு பண்ணிட்டு போங்க. ஆனால் ஃபைனலியாக எல்லாம் முடிஞ்சாச்சு. ஏன் நின்றுருக்கீங்க? ரைடோடைய அப்டேட்டு என்னென்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன், போஸ்ட் போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி வந்து நான் ஷாசன்கீர் போயிட்டுருக்கேன்னு. அது எங்கன்னா குஜராத்தில் வந்து மெயின் கிர் ஃபாரஸ்ட், கிர் நேஷ்னல் பார்க். அங்கே தான் வந்து ஏஷியாவது மெயின் லயன்ஸோ சிங்கம் அதெல்லாம் வந்து அங்கே தான் கிடைக்குது. அதனால் வந்து நான் அந்த நேஷ்னல் பார்க்கை தான் நான் வந்து பார்க்க போயின்ட்டுருக்கேன். எனக்கு தெரியல தமிழ் ரைடர் யாருன்னா அங்கே வந்து போயிருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனாக்கா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரைடராக இருப்பேன் நான் அங்கே போகிறது. அதனால் வந்து நான் அதுதான் முடிவு பண்ணேன். ஆக்சுவலி திரும்ப வந்து மைண்டில் இது தான் வந்தது, ஸ்பீட்டி போகலாமான்னு. ஆனால் வந்து நான் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சதில் இது தான் வந்து காசா வரைக்கும் போக முடியும். திரும்ப சுற்றி முற்றி அந்த பேச்சு தான் எனக்கு வருது. வந்து காசாக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ரைடர் கூட வந்து போயிட முடியும் காசாக்கு. ஆனால் வந்து முக்கியமாக வந்து யார் ஐயோ சரி முக்கியமாக வந்து யார் நம்ம ரைடர்ஸுங்கெல்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி ஷிம்லா வழியாக போய் மணாலி வழியாக வந்தாங்களாம். அது வந்து நல்லாயிருக்கும்னு ஏன்னோ பல ரைடர்ஸுங்க எனக்கு வந்து இது தான் சொல்கிறாங்க. அதனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது தான் நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து மே இல்லாட்டி ஜூன்லேயோ நம்ம போயிடுவோம். ஒரே தடவை எல்லாம் முடிச்சுக்கலான்னு. சரி, அதுதான் நம்ம வந்து இப்போது இந்த ரூட்டுக்கு நான் போயின்ட்டுருக்கேன். வழி வந்து எல்லாமே இது தான். நான் வந்து
சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆனால் ராஜஸ்தான் வழியாக தான் போவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து எங்கே தங்குறேனோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அகமதாபாத் வழியாக நம்ம ராஜ்கோட் அது பிடிச்சிட்டு நேராக வந்து நம்ம போயிடலாம். கிர் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் நம்ம வந்து ரன் ஆஃப் கட்ச் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம டெல்லி கிளம்புவோம். அதுவும் பார்க்கலாம். வந்து டெல்லியிலேருந்து நம்ம டெல்லிக்கு நம்ம வந்து எந்த ரூட்டு பிடிச்சிட்டு வரலான்னு. ஓகே, இன்றைக்கி ஆல் ஓவர் டெல்லி, ஐ மீன் ஓவரால் டெல்லி வந்து இன்றைக்கி டிராஃபிக் ஜாமில் தான் இருக்குது. அதனால் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 2 kilometers தான். நான் வந்து தெரியுது 1 hour எடுத்துகிட்டு வந்து போக. ஓகே, என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போது. ஹே டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபைனலியாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பைக்கு செம்மையாக பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசமாக இருக்குது பைக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா ஸ்டார்ட் பண்ணணும் எப்போன்னு. ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரைஸ் த கிங் ஃபீஸ்ட்டு. நாளைக்கு வந்து பூரா நம்ம வந்து கோயிலில் தான் நாளைக்கு வந்து வேலையாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சீக்கிரம் மண்டே இல்லாட்டி டியூஸ்டே கிளம்பலாம். ஓகே தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள், நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் சீக்கிரம். பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.